தேவையே இல்லாத துப்பாக்கி சூடு, அநியாயமா நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு, இதெல்லாம் சொல்லிட்டு யார் யார் போலீஸ் அதிகாரிகள், கலெக்டர் மற்றும் ரெவென்யூ அதிகாரிகள் யார் மேல நடவடிக்கை எடுக்கணும் என்பதை எல்லாம் சொல்லியிருக்கிறார். எடப்பாடிக்கு இது தெரியும், தெரிஞ்சுதான் இது நடந்தது என்பதை உயர் உளவுத்துறை அதிகாரி அல்லது தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் ஆகியோரெல்லாம் அதுல வாக்குமூலமா கொடுத்திருக்கிறாங்க. ஒரு தொழிலதிபருக்காக இந்த படுகொலையை நடத்தி இருக்கிறார்கள் அப்படின்றது மட்டுமல்ல, முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது. அதாவது இந்த மக்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக முன்கூட்டியே திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு படுகொலை. இது தற்செயலாகவோ அங்க நடந்த அசம்பாவிதங்களுக்கு எதிர்வினையாகவோ நடைபெற்ற துப்பாக்கி சூடு அல்ல. சுடுறதுக்கான நியாயமே இல்லை. வன்முறைக்கு பிறகு துப்பாக்கி சூடு நடக்கல, துப்பாக்கி சூடுக்கு பிறகுதான் வன்முறை நடந்திருக்கிறது. எடப்பாடியை பற்றி கேட்கிறாங்க, முதல்வர் தெரியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு கிரிஜா வைத்தியநாதன் நிமிடத்துக்கு நிமிடம் சொன்னோம்னு சொல்றாரு. உளவுத்துறை அதிகாரி சத்தியமூர்த்தி, ஐஜி இன்டெலிஜென்ஸ், நாங்க ஒவ்வொரு நிமிஷமும் எடப்பாடிக்கு என்ன நடக்குதுன்றத சொல்லியிருக்கிறோம். அப்ப எடப்பாடி சொன்னது பொய். அரசு ஒரு கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணாக்கா, இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சாக்கா தானா எடப்பாடி உள்ள போக வேண்டியிருக்கும், தவிர்க்கவே முடியாது. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மட்டும் அல்ல, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலும் அகர்வாலுடைய கூலிப்படையாகத்தான் செயல்பட்டு இருக்கிறது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ மோடி அரசு தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னால இருக்கக்கூடிய சூத்திரதாரி. போலீஸ் அதிகாரிகளோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது, அது எடப்பாடி வரைக்கும் வரணும், தலைமைச் செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் வரைக்கும் வரணும். அதுக்கு பிறகு அது அனில் அகர்வாலுக்கு போகணும், அதுக்கு பிறகு அது மோடி அரசாங்கம் வரை செல்ல வேண்டும். இவங்க வாங்கி தின்றவர்கள், ஆதாயம் பெற்றவர் அகர்வால். அதுக்கு மேல எலக்ட்ரல் பாண்ட் உள்ளிட்ட எல்லாவற்றிலும் பல நூறு கோடி ரூபாய்களை அகர்வாலிடமிருந்து ஆதாயமாக பெற்றிருப்பது மோடி அரசு. சும்மா வழக்கறிஞர்களின் வாத திறமையினால அந்த ஆலை பூட்டப்படவில்லை, மக்கள் உயிரை கொடுத்துதான் பூட்டப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட போராட்டங்கள் இல்லாமல் ஒரு காலத்திலும் இந்த போலீஸ் அதிகாரிகளையும் கார்ப்பரேட்டுகளையும் தண்டிக்க முடியாது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் மருதீன் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். ஸ்டெர்லைட் தொடர்பாக ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. 13 பேரை சுட்டு கொன்றது தொடர்பாக மனித உரிமை ஆணையத்தின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு. அதுல உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்குது. இப்ப நீங்க அந்த போராட்டத்துல பங்கெடுத்திருக்கிறீங்க, மனித உரிமை பாதுகாப்பு மையம் அதுல பங்கெடுத்திருக்குது, நீங்களும் அதுல முக்கியமா அதுல பணி செஞ்சிருக்கீங்க. அப்படிங்கிற வகையில இப்ப இந்த தீர்ப்பு குறித்து உங்களுடைய பார்வை என்ன? ஏன் அதுல அந்த தீர்ப்பு முக்கியமா நான் கருதுறேன் அப்படின்னா, அதுல இந்த ஒரு தொழிலதிபருக்காக 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக நீதிபதி சொல்றார். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஒரு அரசு காவல்துறை செயல்பாடுங்கிறத தாண்டி தொழிலதிபருக்காக ஒரு அரசு நிறுவனம் வேலை செஞ்சிருக்குது என்பதாக ஒரு நேரடியாவே அதை சுட்டி காட்டுறார். விசாரணை செய்யணும் என்கிற அளவுக்கு சொல்றார். உங்களுடைய பார்வை? அதாவது ஒரு உயர் நீதிமன்றமோ அல்லது உச்ச நீதிமன்றமோ இந்த அளவுக்கு வெளிப்படையாக காவல்துறையினுடைய குற்றத்தை பற்றி இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறதா நான் கேள்விப்பட்டதில்லை. இந்த ஸ்டெர்லைட் படுகொலையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அருணா ஜெகதீசன் குழு அறிக்கை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது தேவையே இல்லாத துப்பாக்கி சூடு, அநியாயமா நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு, இதெல்லாம் சொல்லிட்டு யார் யார் போலீஸ் அதிகாரிகள், கலெக்டர் மற்றும் ரெவென்யூ அதிகாரிகள் யார் மேல நடவடிக்கை எடுக்கணும் என்பதை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, எடப்பாடிக்கு இது தெரியும், தெரிஞ்சுதான் இது நடந்தது என்பதை உயர் உளவுத்துறை அதிகாரி அல்லது தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் ஆகியோரெல்லாம் அதுல வாக்குமூலமா கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் அருணா ஜெகதீசன் குழு அறிக்கையில இருக்குது. அதுல இருந்து அவங்க இந்த அதிகாரிகள் மீது ஒரு இலாக்கா ரீதியான நடவடிக்கையும் குற்ற நடவடிக்கையும் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதுக்கு மேல இப்ப இங்க வருது உயர்நீதிமன்றத்துக்கு. இப்போ உயர்நீதிமன்றம் 2 விஷயம் சொல்லுது. ஒண்ணு, இந்த காவல்துறை அதிகாரிகள் ஒரு தொழிலதிபருக்காக இந்த படுகொலையை நடத்தி இருக்கிறார்கள் அப்படின்றது மட்டுமல்ல, இது ப்ரீமெடிடேட்டட் கில்லிங், ப்ரீமெடிடேட்டட் மர்டர்னு சொல்றாரு. முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது. அதாவது இந்த மக்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக முன்கூட்டியே திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு படுகொலை. இது மிக சீரியஸான குற்றச்சாட்டு. இதைத்தான் நம்ம முதல் நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த துப்பாக்கி சூடு நடைபெற்ற மே 22 இருந்து
இது அந்த கார்ப்பரேட் நிறுவனமும் போலீஸும் எடப்பாடி அரசும் கூட்டு சேர்ந்து முன்கூட்டியே பிளான் பண்ணி நடத்தப்பட்ட ஒரு படுகொலை. இது தற்செயலாகவோ அங்க நடந்த அசம்பாவிதங்களுக்கு எதிர்வினையாகவோ நடைபெற்ற துப்பாக்கி சூடு அல்ல. இது திட்டமிட்ட படுகொலை மட்டும் அல்ல, அந்த போராட்டத்திலே வருகின்ற முன்னணியாளர்களை குறிவைத்து கொள்வதற்கான திட்டம் உள்பட இதில் அடங்கும் என்பதையெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதை வழிமொழிவது போல உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பிலே சொல்லி இருக்குது. ஆனா உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது இதை பற்றி, அதாவது முன்கூட்டி திட்டமிடப்பட்ட படுகொலை என்ற கோணத்துல இதை குற்ற விசாரணை செய்ய வேண்டும் சொல்லல. மாறாக இந்த போலீஸ் அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டுள்ள அதிகாரிகள் எல்லோரும் இந்த படுகொலைக்கு 2 வருஷம் முன்னாலே 2 வருஷம் அப்புறமும் அவரும் அவங்க பொண்டாட்டி பிள்ளைகள் உறவினர்கள் என்ன சொத்து சேர்த்திருக்காங்க என்பதை டிவிஎஸ்சி, டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் விசாரிக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அந்த அளவில் இந்த விஷயத்தை பற்றி இப்படி ஒரு பார்வையை வழங்கியதற்கு நிச்சயமாக நாம் நீதிமன்றத்துக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த பிரச்சனை மறுபடியும் மக்கள் பார்வைக்கும் விவாதத்துக்கும் வந்திருக்குது இந்த தீர்ப்பின் வழியா. இப்ப நீங்க ஒண்ணு சொல்றீங்க, எடப்பாடி அரசுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கறத சொல்றீங்க. ஆனா தீர்ப்பில் அப்படி சொல்லப்படலையே. அதிகாரிகள் 21 அதிகாரிகள் மீது விசாரிக்கணும், அவங்க லஞ்சம் வாங்கியிருக்கிறார்களா, சொத்து சேர்க்கிறார்களா என்பதை கண்டறியணும்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க எடப்பாடி தான் எனக்கு தெரியாது, நானே டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்றாரு. ஆமாங்க, டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா நமக்கு சொன்னார் எடப்பாடி. அதுக்கு பிறகு நடைபெற்றது என்ன? அதுக்கு பிறகு அடுத்த நாள்ல இருந்து அவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சாருனாக்கா, கலவரம் பண்ணாங்க, தீ வைப்பு செஞ்சாங்க, அதனாலதான் சுட்டாங்க என்று போலீஸினுடைய வருஷனை வழிமொழிந்து அவர் பேசினார். அதுக்கு பிறகு என்ன நடந்தது? அதுக்கு பிறகு சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. சிபிசிஐடி என்ன செய்தது? போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது, முன்னணியாளர்கள் மேல அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 50-60 எஃப்ஐஆர் போட்டுச்சு. பல பேர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டாங்க. நூற்றுக்கணக்கானவர்கள் சிறை வைக்கப்பட்டார்கள். அங்க தூத்துக்குடி மாவட்டம் முழுதும் அந்த துப்பாக்கி சூடு நடந்த கையோட அடுத்த சில நாட்களுக்கு இணையம் கம்ப்ளீட்டா முடக்கப்பட்டது. இது எல்லாம் நடந்துச்சு. அதாவது எனக்கு தெரியாதுன்னு சொன்ன எடப்பாடி செய்த வேலைகள் இதெல்லாம். அதுக்கு பிறகு எடப்பாடி என்ன செய்யறாரு? அவர் தான் நியமிக்கிறாரு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில கமிஷன். எடப்பாடி நியமித்த அருணா ஜெகதீசன் கமிஷன் தான் எல்லாரையும் விசாரிக்குது. விசாரித்து என்ன சொல்லுகிறது? இந்த துப்பாக்கி சூடுக்கு எந்த தேவையும் இல்லை, தற்காப்புக்காக சுட்டோம் என்று கூட போலீசார் சொல்லவில்லை அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. எதுக்கும் சுடுறதுக்கான நியாயமே இல்லை. வன்முறைக்கு பிறகு துப்பாக்கி சூடு நடக்கல, துப்பாக்கி சூடுக்கு பிறகுதான் வன்முறை நடந்திருக்கிறது. அந்த வன்முறையில் ஈடுபட்டவர்களுடைய வீடியோ இருக்குது. இந்த வீடியோவை கொடுத்து இவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு கைது செய்யுங்கள் என்று நான் சிபிஐயை கேட்டுக்கொண்டேன், தமிழக காவல்துறையை கேட்டுக்கொண்டேன். ஆனால் அவர்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். இது அருணா ஜெகதீசன் கூட அறிக்கையில இருக்கு. அதுக்கு பிறகு எடப்பாடியை பற்றி கேட்கிறாங்க. முதல்வர் தெரியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு கிரிஜா வைத்தியநாதன் நிமிடத்துக்கு நிமிடம் சொன்னோம்னு சொல்றாரு. உளவுத்துறை அதிகாரி சத்தியமூர்த்தி, ஐஜி இன்டெலிஜென்ஸ், நாங்க ஒவ்வொரு நிமிஷமும் எடப்பாடிக்கு என்ன நடக்குதுன்றத சொல்லியிருக்கிறோம். அப்ப எடப்பாடி சொன்னது பொய். எடப்பாடி சொன்னது பொய் என்றால் எடப்பாடியும் சேர்ந்து அவரும் சேர்ந்து உள்ளிட்டு அவருடைய ஒப்புதல் அல்லது உத்தரவின் பேரில் தான் இந்த படுகொலை நடத்தப்பட்டிருக்கிறது. இது அந்த அருணா ஜெகதீசன் குழு விட்னஸ்ல இருக்குது. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அது ஒரு விசாரணை கமிஷன் அறிக்கை, அதன் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க முடியாது. அரசு ஒரு கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணாக்கா, இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சாக்கா தானா எடப்பாடி உள்ள போக வேண்டியிருக்கும், தவிர்க்கவே முடியாது. இப்ப இந்த தீர்ப்புல நீதிபதி என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு தொழிலதிபர் அவருடைய கையால இவங்க வேலை பார்த்திருக்காங்க. கொலை செய்ய சொல்லி தொழிலதிபர் தான் அவரு. இந்த தீர்ப்பு ஒன்றும் அதிசயம் இல்லைங்க. உலக அளவுல இந்த வேதாந்தா நிறுவனத்தினுடைய ட்ராக் ரெக்கார்டு இதுதான். ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளில், மற்ற நாடுகள்லாம் இப்படி பச்சை ரத்த படுகொலை செய்வதுதான் இவங்களுடைய அப்ரோச். அப்போ இப்படி ஒரு போராட்டமே வரக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு படுகொலை நடத்தியிருக்கிறான்னு சொன்னா, வேதாந்தா முதலாளி அனில் அகர்வால் உள்ள வரணும். அனில் அகர்வாலும் ஒரு அக்யூஸ் தான். அனில் அகர்வாலுக்கு பின்புலமாக இருந்த மோடி அரசு அப்படி போகுது. அதை பற்றி பேசுவோம். அதனால இது இந்த போலீஸ் அதிகாரியோட நிற்கவில்லை,
அப்படின்றத நான் சொல்றேன். போலீஸ் அதிகாரி நிக்கல, எடப்பாடி குறித்து நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இப்ப அனில் அகர்வால் அவரும் உள்ள வரார். ஒரு தொழிலதிபருக்காகத்தான் அந்த கொலைகள் நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அவர் சொல்லி செய்தார்களா என்ற கோணத்தில் விசாரிக்கப்படணுமா இல்லையா? இப்ப சிபிஐ வந்து விசாரிச்சதுல அவங்க நம்பிக்கை இல்லை, அவங்க சரியா விசாரிக்கல, மறு விசாரணை செய்யணுங்கிற அளவுக்கு நீதிமன்றம் சொல்லுது. மீண்டும் சிபிஐ தான் விசாரிக்க போகுது. அப்ப அது எப்படி இருக்கும்னு ஒரு கேள்வி வருது இல்ல? எண்ணெய் சட்டியிலிருந்து எரியும் அடுப்பில் விழுவதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அது போல முதல்ல சிபிசிஐடி விசாரிக்குது. சிபிசிஐடி விசாரணையோட கொடுமை தாங்க முடியாம இப்படி அப்பாவிகளை கைது பண்ணுது, ஆனா போலீஸ்காரனை விசாரிக்கல, யாரையும் விசாரிக்கல, இப்படி நடக்குது என்பதற்காக பல்வேறு அமைப்புகள், திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பலரும் மதுரையில உயர்நீதிமன்றத்துல பெட்டிஷன் போட்டு அப்புறம் தான் சிபிஐக்கு அது மாற்றப்படுது. சிபிஐ இதை விசாரணைக்கு எடுத்துக்குது. விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு போராட்டக்காரர்களை எல்லாம் விசாரிக்குது. எல்லாம் விசாரிச்சு முடிச்சு ஒரு சார்ஜ் ஷீட் போடுறாங்க. அந்த சார்ஜ் ஷீட்ல ஒரே ஒரு போலீஸ் அதிகாரி மட்டும்தான் குற்றவாளி, அவர் மட்டும்தான் குற்ற நடவடிக்கை. மிச்ச போலீஸ் அதிகாரிகள், ரெவென்யூ அதிகாரிகள் யார் மீதும் அந்த சார்ஜ் ஷீட்ல அவங்க கிடையாது யாருமே. இதை இந்த சார்ஜ் ஷீட்டை போட்டு சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல போய் ஃபைல் பண்றாங்க. அந்த நீதிபதி அந்த சார்ஜ் ஷீட்டை தூக்கி சிபிஐ மூஞ்சிலே விட்டெறிகிறாரு. இதெல்லாம் ஒரு குற்றப்பத்திரிகையா, ஒழுங்கா முதல்ல இருந்து போய் விசாரிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சிபிஐ அதை வாங்கிட்டு போய் திரும்ப விசாரிச்சுட்டாங்க, ஐயா இதுக்கு மேல வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி திரும்ப கொண்டாந்து நீதிமன்றத்தில் கொடுக்குறாங்க. அது இன்றைக்கு நீதிபதி அந்த தீர்ப்புல சொல்லியிருக்காரு. இவ்வளவு மோசமா சிபிஐ நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நீதிபதி குறிப்பிடுகிறார். இப்ப இது இன்எஃபிஷியன்சி அல்ல. இப்ப காசு வாங்கியிருக்கிறாங்க, டிவிஎஸ்சி விசாரிக்கணும்னா சிபிஐ அதிகாரிகளையும் விசாரிக்க வேண்டும். சிபிஐ அதிகாரிகளும் அகர்வாலுடைய கூலிப்படையாகத்தான் செயல்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பிலிருந்து தெரிய வருது நமக்கு. இங்க ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு அரசு மேல நம்பிக்கை இல்லை, காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை, வழக்கை சிபிஐக்கு கொண்டு போகணும் அப்படின்லாம் அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் பலரும், எடப்பாடி கூட அதை சொல்லியிருந்தார். இப்போ சிபிஐ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னா நமக்கு அதிர்ச்சியா இருக்குது இல்லையா? அப்ப சிபிஐ எப்படி நம்பி மீண்டும் விசாரிங்கன்னு எப்படி சொல்ல முடியும், எப்படி கோர முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல? அதை யார்கிட்ட கேட்கணும்னா அண்ணாமலைகிட்ட தான் கேட்கணும். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல ஒண்ணு சொல்றாங்க, இவங்க எல்லாம் கொலைகாரர்கள் அப்படின்னு அவங்களே சரணடைஞ்சிருக்காங்க, அவங்களெல்லாம் கொலைகாரர்கள் அப்படின்னு முடிச்சுக்க முடியாது, இவர்களுக்கு பின்னால இருந்து இயக்கியவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும், அதை கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக தான் இவரை நீங்க சுட்டு கொண்டுட்டீங்க போலி என்கவுண்டர்ல என்று அண்ணாமலை போன்றோர், எடப்பாடி போன்றோர் குற்றம் சாட்டுகிறார்கள். அதை விசாரிக்கட்டும், அதுல நமக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. ஆனா இப்ப கேள்வி என்னன்னு கேட்டா, 13 பேரை எந்த முகாந்திரமும் இல்லாமல் நீங்களே நியமித்த அருணா ஜெகதீசன் கமிஷன் சொல்லுது இப்படி பச்சை படுகொலை பண்ணிருக்கிறீங்கன்னு சொல்லி. அந்த படுகொலைக்கு உத்தரவிட்டது யார் என்பதை விசாரிக்கணும்னு ஏன் அண்ணாமலை கேட்க மாட்டேன்றாரு? அதை ஏன் எடப்பாடி கேட்க மாட்டேங்கிறாரு? அதை 13 பேர் கொல்லப்பட்டது என்ன, அதென்ன காக்க குருவியா? அதற்கு பின்னால் அது அகர்வால் இருக்கிறாரு, இவங்க கூலிப்படையா இருக்காங்கன்னு நீதிமன்றம் நேர சொல்லுது. அப்ப அதை நியாயப்படுத்துகிற சிபிஐ அதை என்ன செய்வது? அப்போ இந்த கேள்வி சிபிஐயை இயக்குகின்ற, சிபிஐ தன் கையில் வைத்திருக்கின்ற மோடி அரசுக்கு இதுல சம்பந்தம் இருக்குதா இல்லையா? அதற்கு என்ன பதில் சொல்வது? இந்த கேள்வி எல்லாம் ஏன் கேட்க மாட்டேன்றாரு அண்ணாமலை அல்லது அதை போன்றவர்கள்? அதனால சும்மா தேவையா வசதிப்பட்ட இடத்துல மட்டும் கேட்கறது, மற்ற இடத்துல கேட்க முடியாதுன்னு நிறுத்திக் கொள்ளக்கூடாது. இந்த கேள்விகளை மக்கள் எழுப்ப வேண்டும். சிபிஐயோட யோக்கியதை என்னன்றதெல்லாம் தெரியும் எல்லாருக்கும். ஆனால் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் சிபிஐ மட்டும் அல்ல, இந்த பிரச்சனைகள் நாங்க முதல்ல இருந்தே இருக்கிறோம். நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஒண்ணு இருக்குது. இந்த துப்பாக்கி சூடு நடத்திய பிறகு 2வது பிளான்ட் திறப்பதற்கு அனுமதி அளித்த ஜெயலலிதா அரசு, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி வர்றாரு. இந்த துப்பாக்கி சூடு நடந்த உடனே வேற வழி இல்லாம என்ன செய்கிறார்கள், ஆலையை இழுத்து மூடுறாங்க. இழுத்து மூடின உடனே இந்த அனில் அகர்வால் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலுக்கு போறாரு. நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் என்ன செய்யுது, ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை போட்டு இழுத்து மூடினது சரியானு விசாரிக்க சொல்லுது. இங்க விசாரணை பண்ணிட்டு மூடினது சரி கிடையாது, தமிழக அரசு செஞ்சது தப்புன்னு அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அது திரும்ப நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்ல விசாரணைக்கு போகுது. ஆதர்ஷ் குமார் கோயல்னு ஒரு நீதிபதி, அவர் தான் சேர்மன். அவர் ஆலையை மூடியது தவறு அப்படின்னு சொல்லி திறக்கிறதுக்கு உத்தரவு போடுறாரு. அதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்துல போய் தடை வாங்குறோம். அது அப்ப நீங்க நேஷனல்
ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மட்டும் அல்ல, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலும் அகர்வாலுடைய கூலிப்படையாகத்தான் செயல்பட்டிருக்கிறது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ மோடி அரசு தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னால இருக்கக்கூடிய சூத்திரதாரி. நமக்கு தெரிஞ்சது அதானி, அம்பானி, இது ரெண்டு தான் மோடி ஆதரவு பெற்ற முதலாளிகள் அப்படின்னு நம்ம கருதுறோம். அப்படி அல்ல. அனில் அகர்வால் மூணாவது மிக முக்கியமான மோடி ஆதரவு பெற்ற முதலாளி. அனில் அகர்வால் அவர் மீது போடப்பட்ட பல வழக்குகள் நிலுவையில் இருக்குது. இந்துஸ்தான் ஜிங்க் என்ற நிறுவனத்தை அடிமாட்டு விலைக்கு வாஜ்பாய் காலத்தில் வாங்கியிருக்காரு. ஏறத்தாழ 46,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிறுவனத்தை 470-480 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அது தொடர்பான வழக்கு பெண்டிங் இருக்கு. 26% பங்குகள் மட்டும் அந்த விலை. அதுக்கப்புறம் மிச்சத்தையும் வாங்கிட்டார் அனில் அகர்வால். மிச்சம் கடைசியா இருந்த 26-27% இப்ப மோடி அரசு விற்பனை செய்திருக்கிறது. இப்படி இந்த பொது சொத்தை அகர்வாலுக்கு தாரை வார்ப்பது என்பதை மோடி தொடர்ந்து செய்கிறார். இந்த துப்பாக்கி சூடுக்கு பிறகுதான் காவிரி கரையில ஆப்ஷோர் ஆயில் ரிக்ஸ் எல்லாமே இதே வேதாந்தா நிறுவனத்துக்கு மோடி அரசால கொடுக்கப்பட்டது. அதனால இந்த தீர்ப்பை என்ன செய்யணும்னாக்கா, போலீஸ்காரங்களோட நிறுத்திக்க கூடாது, போலீஸ் அதிகாரிகளோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது. அது எடப்பாடி வரைக்கும் வரணும், தலைமைச் செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் வரைக்கும் வரணும். அதுக்கு பிறகு அது அனில் அகர்வாலுக்கு போகணும். அதுக்கு பிறகு அது மோடி அரசாங்கம் வரை செல்ல வேண்டும். இப்படி ஒரு பெரிய நெட்வொர்க் இதற்கு பின்னால இருக்குது. அதை விட்டுட்டு இந்த போலீஸ் அதிகாரிகள் சொத்தை மட்டும் பார்த்தா அப்படி அல்ல. இவங்க வாங்கி தின்றவர்கள். ஆதாயம் பெற்றவர் அகர்வால். அதுக்கு மேல எலக்ட்ரல் பாண்ட் உள்ளிட்ட எல்லாவற்றிலும் பல 100 கோடி ரூபாய்களை அகர்வாலிடமிருந்து ஆதாயமாக பெற்றிருப்பது மோடி அரசு. அதனால இந்த வலையை விரித்தால் இவர்கள் அத்தனை பேரும் சிக்குவார்கள். இவ்வளவு பேரும் குற்றவாளிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அகர்வாலை விசாரிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். பெரும்பாலும் ஏகப்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அவரை விசாரிப்பாங்களா? எங்கேயுமே பெரும்பாலும் கார்பரேட் முதலாளிகளை விசாரிச்சு தண்டித்ததாக எந்த செய்தியுமே இல்லையே. அது மாதிரிலாம் ஒரு வரலாறு இல்லைங்க. நீங்க இந்த வழக்கு என்னன்னு சொல்றீங்க? உயர்நீதிமன்றத்தில் வந்திருக்கிற இந்த வழக்கு ஹென்றி திபேன் மக்கள் கண்காணிப்பகத்திலிருந்து ஹென்றி திபேன் போட்ட வழக்கு. என்ன வழக்கு? ஒரு பக்கம் சிபிஐ விசாரிக்குது. இப்போ ஒரு பிரச்சனை, இப்ப கள்ளக்குறிச்சி சாராய சாவு நடந்துச்சு. உடனே தேசிய மனித உரிமை கழக ஆணையம் விசாரிக்க வந்துச்சு இல்ல, அது பாத்தீங்கல்ல. அது போல சிதம்பரத்துல தீட்சிதர் பெண்கள் அந்த சிறுமிகளை இது மாதிரி அவங்களுக்கு இருவிரல் பரிசோதனை நடத்தினாங்க அப்படின்னு நம்ம RN ரவி பேசினாரு. உடனே தேசிய மகளிர் ஆணையம் இங்க கிளம்பி வந்தாங்க. லாவண்யான்ற பெண்ணை மதமாற்றம் செய்ய முயற்சி பண்ணாங்க. அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிடுச்சுன்னு ஒரு பொய் வதந்தியை அண்ணாமலை பரப்புனார் திருக்காட்டுப்பள்ளி ஸ்கூல்ல. உடனே அதை விசாரிப்பதற்கு அங்கிருந்து மகளிர் ஆணையம் கிளம்பி வந்தாங்க. குஷ்பு பிரச்சனைக்கு கிளம்பி வந்திருக்கிறாங்க. இப்போ இது மாதிரிலாம் வந்த ஆணையம், இந்த தேசிய மனித உரிமை ஆணையம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விஷயத்தை விசாரிக்க வந்ததா? அப்படி விசாரிச்சுட்டு அதுக்கு என்ன முடிவு சொன்னது? அதுல 2021ஆம் ஆண்டு தேசிய மனித உரிமை ஆணையம் இந்த 13 பேரை சுட்டு கொன்று இருக்கின்ற இந்த தூத்துக்குடி படுகொலையில் எந்த மனித உரிமை மீறலும் நடக்கவில்லை அப்படின்னு 2021 தீர்ப்பு கொடுத்திருக்கு. அந்த தீர்ப்பை எதிர்த்து தான் ஹென்றி திபேன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு. இப்ப இந்த உயர்நீதிமன்ற நீதிபதி போலீஸ்காரங்களை விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவங்கள டிவிஎஸ்சி அவங்கள்ட்ட லஞ்ச பணம் கருப்பு பணம் இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கரெக்ட். ஆனா வழக்கு யாருக்கு எதிராக? நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு எதிராக. அதனுடைய தலைவர் யார்? அருண்குமார் மிஸ்ரா என்ற ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி. மோடிக்கு ரொம்ப வேண்டியவர், மோடியின் ஆதரவாளர் என்று தன்னை பகிரங்கமாக பிரகடனப்படுத்தி கொண்டவர். அவர் தான் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்காரு. ஒரு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இதுல ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனே இல்லைன்னு சொல்லி இருக்குது என்று சென்னை உயர்நீதிமன்றம் காரி உமிழ்ந்திருக்க வேண்டும். ஏனோ தெரியவில்லை, அதை அவங்க சொல்லல. இந்த அருண்குமார் மிஸ்ரா இந்த மோடி, அனில் அகர்வால் இதோட அந்த நெட்வொர்க்ல அவரும் வர்றாரு. அதனாலதான் அனில் அகர்வால் இழைத்த குற்றம் என்பதனால்தான் இது மனித உரிமை மீறலே அல்ல என்று இந்த அருண்குமார் மிஸ்ரா தீர்ப்பளித்திருக்கிறார். அதனால நீங்க கார்ப்பரேட் நிறுவனங்கள் தண்டிக்கப்பட்டது உண்டான்னு கேட்டா இல்ல. ஆனா முக்கியமாக இந்த வழக்கை ஒரு கிரிமினல் வழக்காக எடுத்து விசாரிப்பதன் மூலம் இந்த பிரச்சனைகளை இப்ப இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை ஒட்டி இந்த முகாந்திரத்தை வைத்துக் கொண்டு மக்கள் மத்தியில இந்த நெட்வொர்க்கை அம்பலப்படுத்தணும்.
ராகுல் காந்தி வந்து ஒரு அதானி அம்பானிக்காக மோடி அரசாள்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா அது பொதுவா இல்லை, இப்படி எல்லாம் தான் நடக்குது. அது இப்படி அதுக்கு அதனுடைய விளைவு என்ன என்பதற்கு இரத்த சாட்சியங்களாக தூத்துக்குடியில உயிரிழந்த மக்கள் இருக்கிறார்கள். அது மாதிரி சிபிஐ நடந்து கொண்டிருக்குது, அது இருக்குது. இந்த நடவடிக்கை எடுக்கப்படாத உயர் போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் சேர்த்து மக்களுக்கு நாம் புரிய வைக்கணும். மக்களுக்கு புரிய வைக்கிறோம், மக்கள்கிட்ட வேலை செய்யணுங்கிறது பொதுவா இருக்கு இல்லையா? எப்போதுதான் இவர்கள் தண்டிக்கப்படுவார்கள்னு ஒரு ஆதங்கம் இருக்குல்ல. நிறைய நிறைய கார்பரேட்டுகள் பத்தி பேசியிருக்கிறாங்க, நிறைய குற்றங்கள் வந்து சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆனாலும் குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அரசு அமைப்புகள் அவர்களுக்கு ஆதரவா இருக்குது, அரசியல்வாதிகள் ஆதரவா இருக்கிறாங்க, ஆளுங்கட்சி ஆதரவா இருக்குது. இப்படியான ஒரு சூழல் இருந்துகிட்டே தானே இருக்குது. இல்லைங்க, இது பொதுவா பேசுவதனால பயன் இல்லை. எப்ப தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னா அதுக்கு ஜோசியம்லாம் பார்க்க முடியாது. இப்போ பிரச்சனை ஒண்ணுதான். தமிழக அரசு அருணா ஜெகதீசன் குழு அறிக்கை வந்து இந்த அதிகாரிகள் மீது இலாக்கா ரீதியான நடவடிக்கையும் கிரிமினல் குற்ற நடவடிக்கையும் எடுக்கணும் அப்படின்னு சிபாரிசு பண்ணது. கிரிமினல் குற்ற நடவடிக்கை எடுப்பதில்லைன்னு திமுக அரசு முடிவு பண்ணிருக்கு. அவர்கள் கொடுத்த வாக்குறுதிக்கே இது வந்து எதிரானது. அவங்க ஏன் அந்த மாதிரி ஒரு முடிவு பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஐபிஎஸ் அதிகாரிகள் மேல கை வைக்க முடியாது, ஐஏஎஸ் அதிகாரிகள் மேல கை வைக்க முடியாது, அதிகபட்சமா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாது. அதுல ஒருத்தருக்கு வந்து பதவி உயர்வு வந்திருக்குது, நாங்க பதவி உயர்வு கொடுக்கல, அது டெல்லி கொடுத்ததுன்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஆகியோர் இடியில, சிபிஐல, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல, இன்னும் எல்லா துறைகளிலும் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக, அதற்கு விரோதமாக மோடி அரசின் கையாட்களாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு நான் சொல்லல, ராகுல் காந்தி சொல்றாரு, எல்லா கட்சிகளும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர்கள் மீது ஏதாவது ஒரு புள்ளியில நடவடிக்கை எடுப்பதற்கான காய நகர்த்தினாதான் இதை பற்றி மக்கள் புரிந்து கொள்ளவே செய்வார்கள். இப்ப அரிதாக ஒரு நீதிபதி இப்படி வெளிப்படையா சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல இதை செயலுக்கு கொண்டு போகணும், நடவடிக்கை கொண்டு போகணும். அதுதான் நான் கேட்கிறேன். இதே நீதிமன்றம் இவர்கள் மீது கிரிமினல் குற்ற வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றல்லவா உத்தரவிட்டிருக்க வேண்டும். அப்படி உத்தரவு போட்டாக்கா இல்ல இல்ல நாங்க செய்ய மாட்டோம்னு திமுக அரசு சொல்ல முடியாது. அந்த இடத்துல எல்லாருமே நின்று கொள்ளுகிறார்கள் அப்படின்றத நம்ம கவனிக்கணும். இந்த அரசு எந்திரத்தை முரண்பட்டு கொள்வதற்கு, தண்டிப்பதற்கு அரசாங்கம் என்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மட்டுமல்ல, நீதிமன்றமும் தயங்குகிறது, அந்த அளவிலே நிறுத்தி கொள்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல நடவடிக்கை வேணும்னா அவ்வளவு பெரிய போராட்டம் வேணும். அவ்வளவு பெரிய போராட்டமும் இவ்வளவு உயிர் பலியும் நடந்ததன் விளைவாகத்தான் இன்றைக்கு ஸ்டெர்லைட் வந்து பூட்டப்பட்டிருக்குது. சும்மா வழக்கறிஞர்களின் வாத திறமையினால அந்த ஆலை பூட்டப்படவில்லை, மக்கள் உயிரை கொடுத்துதான் பூட்டப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட போராட்டங்கள் இல்லாமல் ஒரு காலத்திலும் இந்த போலீஸ் அதிகாரிகளையும் கார்பரேட்டுகளையும் தண்டிக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வந்து உட்கார்ந்துக்கிட்டு திமுக அரசு செய்யவில்லை, இவர் செய்யவில்லை அப்படின்னு பேசுறது எளிது. காரியம் நடக்கணும்னா அப்படி ஒரு பிரஷர் வந்து கீழே மக்கள் போராட்டத்திலிருந்து வர வேண்டும். ஏன் இப்ப எடப்பாடி நடவடிக்கை எடுக்கலையே? போலீஸ் அதிகாரியை விடுங்க, எடப்பாடி இதுல வந்து நேர கொல்லியூடாயிருக்கிறார். அவர் மேல நடவடிக்கை இல்லை, அவர் மீது நடவடிக்கை எடு என்று யாரும் கேட்பதில்லை. அதான் ரொம்ப முக்கியம். திமுகவை விமர்சனம் செய்கின்றவர்கள் எல்லாம், திமுக அரசை விமர்சிப்பவர்கள் எல்லாம் எடப்பாடி இந்த கிரிமினல் குற்றத்தின் சூத்திரதாரி, அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கேட்பதில்லை. போலீஸ் அதிகாரி ஏன் தண்டிக்கல என்று கேட்டு நிறுத்திக் கொள்ளுகிறார்கள். அதனால இதனுடைய இந்த பின்புலமாக இருக்கின்ற முழு அரசியலையும் மக்கள் மத்தியில் நாம் பேச வேண்டும். ஊடகத்துல இன்றைக்கு பேசலாம். நான் நினைவுபடுத்துறேன், இந்த துப்பாக்கி சூடு நடந்த பிறகு ஸ்டெர்லைட் எல்லா பத்திரிகைகளுக்கும் விளம்பரம் கொடுத்திருக்கு. விளம்பரம் போடாத பத்திரிகை யாருன்னு யாரையாவது எழுந்து சொல்லுங்க. ஒரு சில பத்திரிகைகள் தான். மிச்சம் அத்தனை பேரும் அந்த காசை வாங்கி தின்று விளம்பரத்தை போட்டிருக்கிறாங்க. இத்தனை மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பது அறிந்தும் அகர்வாலின் காசுக்கு நாக்கை தொங்க போட்டு கொண்டு அலைந்தவர்கள் தான் இந்த ஊடகங்கள். அதனால யாரும் இதுல மிச்சம் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று அந்த தொழிலதிபர் நினைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க. மக்களுக்கு பாடம் புகட்ட வேண்டிய தேவை என்ன வந்தது? அவர் வந்து எல்லா நிறுவனங்களுக்கு எதிராகவும் போராட்டங்கள் வரதான் செய்யுது.
அதுக்காக பாடம் புகட்டுறதுன்னு எந்த தொழிலதிபர்களும் போறது இல்லை இல்லையா? இல்ல பாடம் போட்டுறதுன்னு எல்லா தொழிலதிபர்களும் போறாங்க. மற்ற தொழிலதிபர்களுக்கும் இவருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னாக்கா, அரசாங்கத்தின் வழியா செய்வது, அதுக்காக ஒரு உரிய முறைகள்ல செய்வதுன்னு ஒண்ணு இருக்குது. இந்த போராட்டம் ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஸ்டெர்லைட்டை பொறுத்த வரைக்கும் இது எல்லா பிரச்சனையும் போல அல்ல. இந்த ஆலை தொடங்கிய நாளிலிருந்து அதற்கு எதிரான எதிர்ப்பு இருக்குது. இப்ப அப்படி ஏற்கனவே காற்று நஞ்சாகி விட்டது, தண்ணீர் நஞ்சாகி விட்டது, மர்மமான நோய்கள் வருகின்றன, ஊனமாக குழந்தைகள் பிறக்கிறார்கள், பலவிதமான பிரச்சனைகள். இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கும்போது ஜெயலலிதா அரசு 2வது யூனிட்டை அனுமதிக்குது. அப்பதான் இந்த போராட்டம் வருது. இந்த போராட்டத்தை பேசி சொல்லி கட்டுப்படுத்த முடியாது என்பது அவர்களுக்கு புரிந்து விடுகிறது. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, புரூட்டலா ஒரு கொலையை நடத்தணும். நடத்தி இதெல்லாம் தான் ஒரிசால நடந்திருக்குது, தண்டகாரண்யால நடந்திருக்குது, பல இடங்கள்ல சுரங்கங்கள் தோண்டுவதற்காக சல்வாஜுடும் இதுதான் செஞ்சிருக்குது. அதனால இது ஒன்றும் புதுசா அவர்கள் செய்யவில்லை. சல்வாஜுடும் என்பது ஒரு தனியார் படையாக, ஆயுத படையா இருந்து ஆதிவாசிகளை ஒடுக்கியது. அங்க சல்வாஜுடும் செஞ்ச வேலையை இங்க போலீஸே செஞ்சிருக்குது. தனி கூலிப்படையெல்லாம் வேணாம், நாங்களே கூலிப்படையா செயல்படுகிறோம் என்று இவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்ப இதன் பொருள் எதிர்ப்பு வரக்கூடாது என்று நசுக்குவதற்கு இந்த அரசாங்கத்திடம் சொன்னாக்கா வேலை அவ்வளவு சுத்தமா நடக்காது என்பதனால் நேரடியாக ஹாட்லைன்ல போலீஸ் அதிகாரிகளை கான்டாக்ட்ல வச்சுக்கிட்டு, கட்சிகளை கான்டாக்ட்ல வச்சுக்கிட்டு, எடப்பாடிய நீங்க கொஞ்சம் அமைதியா ஒதுக்கிங்க, நாங்க பாத்துக்கிறோம் என்று இந்த காரியத்தை நடத்தி இருக்கிறார்கள். இது இந்திய அரசமைப்பில் இவர்கள் சொல்லுகின்ற ஜனநாயகத்தில் இது ஒரு புது டெவலப்மெண்ட். இந்த டெவலப்மெண்ட்டுக்கு பொருள் என்னன்னு கேட்டா, பல ஹாலிவுட் படங்கள்ல பார்த்திருப்பீங்க, ஆப்பிரிக்க நாடுகள்ல, சின்ன சின்ன குட்டி குட்டி நாடுகள்ல இராணுவ கும்பல்கள் ஆட்சி செய்யும். அங்க பல இந்த மாதிரி கனிம வளங்களோ வைரமோ போன்றதெல்லாம் இருக்கிற இடத்துல பன்னாட்டு நிறுவனங்கள் அந்த இடத்தை எடுத்துக்கிட்டு அந்த இராணுவ கும்பலுக்கு பணம் கொடுத்துருவாங்க. மக்கள் அதை எதிர்த்து போராடினால் அந்த இராணுவ கும்பல் நேரடியாக ஒரு கொலைப்படையாக இவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி கொல்லும். அந்த நாடுகளில் அரசமைப்பு சட்டம்னே ஒண்ணு கிடையாது, சும்மா ஒரு கும்பல் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு ஆட்சி செய்யும் என்று ஆப்பிரிக்காவில் உள்ள நாடுகள்ல என்ன நடந்ததோ அது ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கிறது, ஜனநாயகம் இருக்கிறது, நீதிமன்றம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த நாட்டில் அது நடந்திருக்கிறது என்பதுதான் இந்த ஸ்டெர்லைட் மாடல் என்று சொல்லக்கூடிய இந்த மாடலுடைய அபாயம். இதைத்தான் மோடி அமல்படுத்தி இருக்கிறார். இது யாரோ அகர்வால் நேர அமல்படுத்தினார் என்று பார்க்கக்கூடாது. இன்றைக்கு மோடி அரசு தனிப்பெரும்பான்மை பெறவில்லை என்றும் நாம் யோசிக்க கூடாது. இந்த விஷயங்களை எல்லாம் புரிய வைக்க வேண்டும். ஒரு அரசமைப்பு சட்டத்தை காலி பண்ணுவாங்க என்று அந்த புத்தகத்தை வைத்து ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணாரு. அரசமைப்பு சட்டத்தை காலி பண்றதுன்னா என்ன? அதுதான் தூத்துக்குடியில் நடைபெற்றது. அதுதான் ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக செய்யப்பட்ட எல்லா நடவடிக்கைகளும். அப்படி மக்களுக்கு புரியும் விதத்தில் எடுத்து சொல்வது ஒன்றுதான் இதற்கு தீர்வு, வேறு குறுக்கு வழிகள் இல்லை என்பதுதான் ஸ்டெர்லைட் தருகின்ற பாடம். இந்த தீர்ப்பு நமக்கு சொல்லுகின்ற செய்தி. நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. மிக முக்கியமான விஷயம் இது ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறீங்க. ஒரு வகையில நீதிபதி இதுல ஒரு 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 முக்கியமான பாத்திரத்தை ஆற்றிருக்கிறார். அடுத்து மக்கள் தான் அதுல முனைப்பா இருக்கணுங்கிற தகவலையும் சொல்லியிருக்கிறீங்க. நிறைய பயனுள்ளதா இருந்தது. கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து வைக்க நன்றி. நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.